நாம் வேதத்துக்கு நேராக நாம் திரும்பி வருவோமாக. நாம் யாவரும் நாம் நம்முடைய வேதத்தை திருப்போம். எபிரேயர்களுக்கு பொதுவான நிருபம் அதில் உள்ள 12வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வருஷத்தமாக வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. தெளிவாக வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அநேக சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் முதல் வெளிப்படுத்தின புஸ்தகம் வரையில் நீங்கள் வாசிக்கும் போது அநேக தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் சாட்சிகளாக காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யார் சாட்சிகள்? நானும் நீங்களும் தான் சாட்சிகளாக இருக்கிறோம். நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவன் இயேசுவுடைய பிள்ளை, இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார், இவனுக்குள்ள தெய்வீக சுபாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மை பார்க்கிற மக்கள் சொல்ல வேண்டும், உலகத்தார் சொல்ல வேண்டும். ஆமென். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உலகத்தார் சொல்ல வேண்டும். நம்ம இன்றைக்குள்ள காலகட்டத்திலே நாம் எனக்குள்ள இயேசு இருக்கிறார் நம்ம சொல்லும் போது அநேகர் நம்ப மாட்டாங்க. ஆனா எப்பதான் நம்புவாங்க? நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான் அவங்க நம்ப முடியும். ஆமென். இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கிறாங்க, நிறைய காரியங்களை சொல்லலாம், பேசலாம். ஆனா இன்னைக்கு மக்கள் பார்க்கிறது வாழ்க்கையை தான் பார்க்கிறாங்க. வார்த்தையை விடவும் அதிகமாக பேசுகிறது என்னது? வாழ்க்கை. ஆமென். அதை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், திரளான சாட்சிகள், இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த சாட்சியை காத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதிகளை நாம் வாசிக்கும் போது தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவருடைய பெயர் பட்டியலை தான் நாம் இங்கே எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதையும் அப்படிப்பட்ட வைராக்கியமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவருடைய பெயர் பட்டியலை தான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. இன்றைக்கும் உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் போது கூட அப்படிப்பட்ட பெயர் பெற்ற நபர்களுடைய பெயர்களை இன்றைக்கும் என்ன செய்யறாங்க? மக்கள் வைத்து சிலர் வணங்குறாங்க, சிலர் அவர்களுக்காக பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க, இறந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை செய்யறாங்கல்ல. ஏன்? அவங்களும் இந்த உலகத்திற்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவர்களையும் என்ன செய்யறாங்க? பாராட்டுகிறார்கள். நம்முடைய தேசத்திலே அப்துல் கலாம் ஜி அவர்கள் என்ன செய்தாங்க? பிறந்தாங்க. அவங்க பிறந்த இடமே ராமேஸ்வரம். அவங்க ஜனாதிபதியாக மாறினதுனால ராமேஸ்வரத்துக்கு என்னது ஒரு பேர் மேல வந்துருச்சு. அவங்க அந்த ஊர்ல பிறந்து அந்த ஊர்ல இருந்து பிறந்து அவர் டெல்லியில போய் பல இடங்கள் பல ஆராய்ச்சிகள் பண்ணி ராக்கெட்டில் அனுப்பி இப்படி ஒரு விஞ்ஞானியாக மாறி ஜனாதிபதியாக மாறினதுனால ராமேஸ்வரத்துக்கு அவர் மூலமா அவர் பேர் வந்தது. அவர் பார்த்தீங்கன்னா அநேகருடைய உள்ளத்துல இடம் பிடித்தார்கள். உலகத்தாரால் அறியப்பட்ட ஒரு நபராக மாறினார். அவரை குறித்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக கூட சில சாட்சிகள் அவரை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபராக இருந்தார். ஆனால் அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் அதில் அவர் செஞ்சதான மிகப்பெரிய தவறு. ஆனா உலகத்துல எல்லா மக்களுக்கும் இடம் பிடித்தாங்க. இன்னைக்கும் அவருடைய பேர் என்ன செய்யுது? சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. உலகத்தாரால பாராட்டப்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறார். ஆனா அவருடைய இருதயத்துல யார் இல்ல? இயேசு இல்லை. இயேசு இல்லைன்னா எல்லாமே சூனியம். ஆமென். ஆனா நமக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆகவே இயேசுவோடு நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னா அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆமென். இயேசு நமக்குள்ள இருக்கும்போது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நம் மூலமாக கர்த்தர் இந்த தேசத்தை மாற்ற முடியும். ஆமென். எப்படி மாற்றுவார்னா நமக்கு இருக்கிறதான சாட்சிகள் மேகம் போன்ற சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதற்கு கீழாக இருக்கிறதான நாமும் அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக மாற முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான பழைய சாட்சிகள் நமக்கு அடையாளமாக உதாரணமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இங்கு எபிரேயர்கள் நிருபத்திலே சொல்லும் போது இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருமே ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்படி ஊற்றப்பட்டிருக்கும் போது எதற்காக ஊற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நானும் நீங்களும் சாட்சி உள்ளவர்களாக மாறுவதற்காக. ஹல்லேலூயா. சாட்சி என்று சொல்லுகிறது ஒரு பெயரளவில் அல்ல, அது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படும் போது தான், வாழ்க்கை மறுரூபமாகும் போது தான் அது சாட்சி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்பதை தேசம் அறிந்தது போல நம்மோடு கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை, இயேசுவானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை தேசம் அறிய வேண்டும். அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வரும்போது நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுறோம். நான் வீட்டுல போயாச்சுன்னா வேற நிறைய பாஷைகள் என்ன செய்யும் வருது. அல்லேலூயா. நம்ம இங்கே ஆராதிக்கிறது மிக முக்கியம். அதே போல நாம் வீட்டிலே போய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது அதை விட பல மடங்கு முக்கியமாக இருக்கிறது. ஆமென். இங்க இருக்கும்போது நம்முடைய சகோதரர்கள் மட்டும்தான் நம்மை பார்க்கிறார்கள். ஆனால் நாம் வீட்டுக்கு போகும்போது உலகத்தார் பார்க்கிறார்கள். நாம் சபைக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அதைத்தான், அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தான் ஆண்டவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பூமிக்கு உப்பா இருக்கிறோம். பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும். சாரமற்ற உப்பாக இருக்கக்கூடாது. சாரமுள்ள உப்பாக நாம் பூமிக்கு இருக்க வேண்டும். நாம் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ளதாக இருந்து பிரதிபலிக்கிறதான இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய சிந்தனைகள் மூலமாக, நம்முடைய பார்வைகள் மூலமாக இயேசுவானவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு கடைசி காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டது. எல்லா பிள்ளைகளும் நல்ல விதத்தில் படிக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் நிறைய கேள்விகள் கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். நாகரிகம், அறிவு எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம வாயளவில் பேசி வட சுடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையால வாழ்ந்துதான் காமிக்க முடியும். இன்னைக்கு பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்மளாலே என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நீங்கள் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்தாதான் நம்ம சொல்வதற்கு வார்த்தை வரும். இல்லைன்னா நம்ம பிள்ளைய நம்ம பார்த்து, நீங்க அப்படிதானே டாடி, நீங்க அப்படிதானே மம்மி, ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க நமக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்குள்ள பிள்ளைகள் பார்த்துதான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள், கேட்கிறதுனால அல்ல. இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விசுவலைட்ஸ் அதிகமா வைக்கிறாங்க, ப்ரொஜெக்டர் எல்லாம் காமிக்கிறாங்க. எதற்கு? ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க. எதற்குன்னா பிள்ளைகள் பார்க்கிறதுனால அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறார்கள். கேட்கிறதை விடவும் பார்த்து அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி வளர்ந்த இந்த நாகரிகத்துல நாம் சொல்வதனால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை வாழ்வதனால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தலைவர்களையும் இந்த தேசத்தில் வாழ்கிற உலகத்தாரையும் கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த பகல் வேளையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஈரோடு தேசம் இயேசுவின் தேசமாக மாற வேண்டும் என்று சொன்னார். இந்த தேசத்துள்ள மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நானும் நீங்களும் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்கு அல்ல, உலகத்திற்கு, தேசத்திற்கு, பூமிக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சாட்சிகள், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களை தான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாரமான யாவற்றையும். நமக்கு பாரம் தான். நாங்க நாடகம் போடுறோம். என்ன நாடகம்? பாரம். பாரம் சொல்ற நாடகம் போட்டுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிராமங்கள்ல. ஆமென். இந்த பாரம் பாரம் பாரம்னு கத்திட்டு இருப்போம். அந்த பாரம் பாரம் சவுண்ட் கேட்டே மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, வந்து கூடிறாங்க. சில கிராமங்கள் எல்லாம் போய் நிப்பாட்டணும்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். போன உடனே மயக்கி எடுப்போம், பாரம் பாரம்னு கத்தும். மக்கள் எல்லாம் நாங்க கூட்டிட்டு போவோம். என்னப்பா திடீர்னு பாரம் பாரம்னு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கூடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க பாரம்னா என்ன, வாழ்க்கையில வரக்கூடியதான பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், பிள்ளைகளை குறித்த வேதனைகள், இதெல்லாம் தான் மக்களுடைய வாழ்க்கையில பாரமாக அவங்களை என்ன செஞ்சு வாழ விடாதபடிக்கு அழித்துக் கொண்டிருக்கிற அந்த சுமையை தாங்க விடாதபடிக்கு அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விளக்கி சுவிசேஷத்தை சொல்வது வழக்கம். இப்ப பாரம் என்று சொல்லுகிறது உலகத்தாருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் அந்த பாரம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
திருமணமாகி பிள்ளைகள் இருக்குன்னா பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கு. அவனை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும். அடுத்து அவன் வளர்ந்தாச்சுன்னா அவனுக்கு மேற்படிப்புடைய காரியங்கள், அதனுடைய பொருளாதார தேவைகள், அடுத்து திருமண வயதாச்சுன்னா நல்ல ஒரு திருமணத்தை பார்க்க வேண்டும். இப்படி பாரம் என்று சொல்லுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த பாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பாரத்தை நம்ம எல்லாரும் எங்க இறக்கி வைக்கணுமா? ஆண்டவருக்கு மேலே இறக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தாருக்கு இருக்கிற பாரம் வேற, நமக்கு இருக்கிறதான பாரம் வேற. ஆமென். நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக சில பாரங்கள் நமக்கு இருக்கும், அவங்களுக்கு உலக பிரகாரமான சில பாரங்கள் இருக்கும். ஆமென். ஆனா எல்லா பாரமுமே எங்கதான் இறக்கி வைக்கணும்? ஆண்டவருடைய சிலுவை, ஆண்டவருடைய பாதபடியிலே நாம் இறக்கி வைக்க வேண்டும். நம்மளால சுமந்து கொண்டு தெரியவே முடியாது. உலகத்தாரால் அவர்கள் தெரியாதபடினால அவர்கள் சுமந்து திரிகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சுமக்காத நிலை வரும்போது அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், தவறான முடிவுகள் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா பல புண்ணிய ஸ்தலங்கள், பல இடங்களை சென்று அவர்கள் நாடுகிறார்கள், அவங்க பார சுமை குறையும் என்று சொல்லி. ஆனா என்ன செய்கிறது இல்ல, குறைகிறது இல்லை. ஆனா நமக்கு தெரியும் எங்க இறக்கி வைத்த பாரம் மாறும் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரமான சுமைகளை, எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து எங்க கொட்டுறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. என்னென்ன பாரம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இறக்கி வைக்க வேண்டும். ஆமென். அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்மோடு இடைபட முடியாததற்கு காரணம், நம் மூலமாக செயல்பட முடியாததற்கு காரணம், நம்மை பயன்படுத்த முடியாததற்கு காரணம், நம்மை ஆசீர்வதிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா இந்த பாரங்கள். ஹல்லேலூயா. இந்த பாரங்கள், இந்த பார சுமைகளை நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம இறக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சில நேரங்களில் நினைப்போம், நமக்கு கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய்க்கு ஏற்ற விதத்துல நம்ம முயற்சி பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? பிரயாசப்படுவோம். இல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் கையில எவ்வளவுதான் இருக்கு, எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும், அதை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து பாருங்க. ஜெபத்திலையும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் நீங்க அதிகமாக நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, கர்த்தர் எல்லா சுமைகளையும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் நன்மை கிருபை நம்ம என்ன செய்யும்? பின்தொடரும். நம்மை தான் பின்தொடரணும், நம்ம பின்தொடரக்கூடாது. ஆமென். நம்ம சில காரியங்களை, சில ஆதாயங்களுக்காக நம்ம சிலவற்றை பின்தொடரும் போது நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னைக்கு நாம கொடுக்காம இருக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் குறைந்து போகிறது. இன்னைக்கு பாருங்க, அநேக இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை கல்வி நாளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், வேலை நாளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சாபமாக மாற போகிறது. தெரியவில்லை, மக்களுக்கு தெரியவில்லை. நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், சீக்கிரமா நடக்கும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக மாறும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலை கட்டளையிடுவார். ஆமென். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், ஓய்வு நாள், இதெல்லாம் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதை எப்படியாவது தடை பண்ண வேண்டும் என்றுதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஆகவே நம்ம விழிப்போடு இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம போய் டீச்சரை பார்த்து, பிரின்சிபாலை பார்த்து யுத்தம் பண்றதுக்கு இல்ல, ஆனா நம்ம ஆண்டவரோடத்துல போயிருந்து முழங்கால் படி போட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முழங்கால் படி போடுங்க, ஒருமித்து ஜெபித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை எப்ப கொடுப்பதற்கு தவறுறாங்களோ தேசத்துல பஞ்சம் வரும், தேசத்துல கொள்ளை நோய் வரும், தேசத்துல சாபம் வரும். ஆகவே அந்த சாபத்திலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து, அந்த பஞ்சத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார். நானும் நீங்களும் முழங்கால் படி போட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஓய்வு நாளாக மாற வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் ஜெபிக்க ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கூட அதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையோடு சுதந்திரமாக ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம முழங்கால் படி போட்டு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான பார சுமைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பார சுமைகள் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு நிறைய காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா நமக்குள்ள பிள்ளைகளை குறிச்சு சிலருக்கு ஆண்டவர் பிள்ளைகளே கொடுக்க மாட்டாரு. அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே நீ பிள்ளைகளை தந்தா நான் இன்னும் உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டவர் பிள்ளைகள் கொடுப்பார், 1 கொடுப்பார், 2 கொடுப்பார், 3 கொடுப்பார், 4 கொடுப்பார், 5 கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்களும் வாங்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன செய்வாங்க? ஆண்டவரே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போகிறதுக்கு டைம் இல்லை. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட, கொடுத்தவர்கிட்ட. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதமே செய்யறதில்லை, அதிசயம் செய்யறதே இல்லை. காரணம் என்ன? அவர் கொடுக்கிறதுனால, இவர் இரக்கம் உள்ளவராக இருந்து அவர் அற்புதம் செய்கிறார்.
செய்யறாரு. ஆனா அதை சாதகமா பயன்படுத்தி அதை சாக்கு போக்கு சொல்லி என்ன செய்யறாங்க? ஆராதனையை முடக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனா நாம் அப்படி முடக்க கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் பாரமான சுமைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் நமக்கு எதிராக கடந்து வந்தாலும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அதனால தான் மத்தேயுல நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் நமக்கு வேணும், தேவை, தருவார். நிச்சயமாகவே ஆண்டவர் தருவார். அவருடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக இருந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை. நம்ம எல்லாரும் அப்படி பஞ்சத்தோடு பசியோடு இருக்கணும் நாடு விரும்புகிறது இல்லை. நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு காரணம் என்ன? நம்முடைய சில நேரங்களில் நாம் பாரமான சுமைகளை வச்சிட்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியல. ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்னு வாராரு, பேச முடியல. காரணம் என்ன? பாரம் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்ப பாரங்கள், பிள்ளைகளை குறித்தான சுமைகள், நம்முடைய வேலை பழுக்கள் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறபடினால நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் பின்தங்கி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் பாரத்தை எல்லாம் முற்றிலுமாக அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு நம்ம வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைப்படுகிறதுனால் ஒருவனும் கூட்ட முடியுமோ? இன்னைக்கு உலகத்தார் தான் கவலைப்படுறாங்கன்னு பார்த்தா, நம்ம ஆவிக்கிறவர்களும் நம்ம நிறைய நேரத்துல கவலைப்படுறோம் இல்ல? ஏன்னா கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை சில நேரங்கள் வருது. சூழ்நிலை வராதபடிக்கு நம்ம ஆரம்பத்திலே எல்லா காரியங்களையும் நம்ம அணைகட்டி பாதுகாக்க வேண்டும். அவன் நம்முடைய திட்டமே வருமன் காப்பும் திட்டம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய திட்டம் என்ன திட்டம்? வருமன் காப்பம். வருமன் காப்பதற்குள்ள எல்லா வழிமுறைகளும் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வந்த பிறகு அல்ல, வந்த பிறகு வந்து போச்சேன்னு சொல்றதில்ல. வருவதற்கு முன்பதாக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேதத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். அதை நாம் பின்பற்றி நடக்கும் போது, அதை கை கொள்ளும் போது பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவித்து நம்மை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன், நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன், ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும். 1 பேதுரு 5:7 வசனத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை எல்லாம், கொஞ்சம் கவலைகளை மட்டுமல்ல, எந்த கவலைகள் ஆனாலும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஊழியக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு கவலை இல்லையா? இருக்கு, 1008 பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருந்தா என்னதான் வரும்? அட்டாக் தான். அவன் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். நம்மளால சுமக்க முடியாது, நம்மளால எல்லாவற்றையும் நம்மளே செய்ய முடியாது. கர்த்தர் தான் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை இயக்குகிறவர் கர்த்தர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நமக்கு போதிக்கிறவர் கர்த்தர், நமக்கு ஆலோசனை தருகிறவர் கர்த்தர். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவரேர் 12:1 பாரமான யாவற்றையும், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, நம்மை பாவத்தை மட்டும் சொல்லும் போது தெளிவா சொல்லி, நம்மை சுற்றி எப்படி இருக்கா? நெருங்கி நிற்கிறது பாவம். இந்த பாவமானது யாரையுமே விட்டு வைப்பது கிடையாது. ஒரு சிறிய குழந்தை விட்டு வைப்பது கிடையாது, வாலிபர்களை விட்டு வைப்பது கிடையாது, பெரியவர்களை விட்டு வைப்பது கிடையாது, அரசியல்வாதிகளை விட்டு வைப்பது கிடையாது, ஊழியக்காரர்களை விட்டு வைப்பது கிடையாது. உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி யார் யார் முடிவெடுத்திருக்கிறார்களோ அவர்களையும் என்ன செய்யுமா? இந்த பாவம் சுற்றி நெருங்கி நிற்கும். ஹல்லேலூயா. நிற்கும் ஒன்னும் போடல, நெருங்கி இன்னும் போடல, அது இப்படியா சுற்றிட்டே இருக்குமா? ஹல்லேலூயா. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் கூட விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேத வசனத்தின் அடிப்படையிலே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனானாலும் சரி, ஒரு விசுவாசியானாலும் சரி, ஒரு பிள்ளையானாலும் சரி, நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவமானது எப்பொழுதும் சுற்றி நெருங்கி இருக்கிறது. பிசாசானவர் ஒரு தேவ பிள்ளையை எளிமையாக வீழ்த்துவதற்கு அவன் எடுக்கிறதான ஒரு சிறந்த ஆயுதம் என்னது? அந்த பாவம் என்று சொல்லுகிறது ஆயுதம். ஏதாவது ஆசை காரியங்களை காட்டி அவனை அந்த பாவத்திற்குள்ளாக இழுத்து விடுகிறான். அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையை அழித்து நரகத்துக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறான். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாவம் என்று சொல்லுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுற்றி கொண்டே இருக்கிறது. அது நம்ம எங்க போனாலும் அது நம்ம சுற்றி கொண்டே இருக்கும். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவைகளை
தள்ளிவிட வேண்டும். அல்லேலூயா. அது சுற்றிட்டு தான் இருக்கு. அதுக்கு வேலை என்னது? பாவத்துக்கு வேலை என்னது? சுற்றிட்டு இருக்கிறது அவத்துக்கு வேலை. நம்ம என்ன செய்ய வேண்டும்? தள்ளி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நேற்றுக்கு மட்டும் தள்ளி விட்டேன், இன்னைக்கு தள்ளிவிடக்கூடாது. நம்ம அசால்ட்டா இருந்தோம்னா இன்னைக்கு பற்றி பிடிக்கும் அந்த பாவம். ஒவ்வொரு நாளும், அனுதினமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தள்ளிவிடத்தான் பாவம் நம்மை விட்டு தூரமாக விலகி போகும். ஆமென். ஆகவே நாம் அதை குறித்த ஒரு கவனமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பாவம் என்பது சுற்றி நெருங்கி நிற்கிறது என்று சொல்லி இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது 2 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான இடத்திலே யோசேப்புக்கு ஒரு பாவம் வந்தது. போத்திபாருடைய மனைவி அவனோட பாவம் செய்வதற்காக கடந்து வந்தார். ஆனால் யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டு ஓடிவிட்டான். இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் காணப்பட வேண்டிய வாழ்க்கை. ஆமென். நாம் விட்டு ஓடுகிற ஒரு விழிப்புணர்வுல, ஒரு ஆயத்தத்திலே நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிரப்பப்பட்டிருக்கும் போது, வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்வர்களாக இருக்கும் போது, வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் படித்து அதன்படி நாம் நடக்கும் போது, இப்படிப்பட்ட பாவங்கள் வரும்போது நாம் ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்ம என்ன செய்வோம்? அதை விட்டு விலகி போவோம். ஹல்லேலூயா. வேத வசனங்களின்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். வாலிபன் தன் வலியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. இன்னைக்கு வாலிபர்கள் அநேகர் இந்த பாவ இச்சைகளுக்குள்ளே விழுந்து போய் விடுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் வேத வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 3 விதமான சோதனைகள் கடந்து வந்தது. எல்லா சோதனைகளையும் கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக மேற்கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த வேத வசனத்தின் மூலமாக பாவங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். நிற்கிறேன் என்று சொல்லுகிற யாரும் விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு அநேக வாலிப சமுதாயத்தை இன்னைக்கு பாருங்க, அநேக வாலிபர்கள் எங்க இடத்துல வர வேண்டியது வர முடியல. எத்தனை பேருடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள், வர முடியல. காரணம், உலகத்தாரால் இழுக்கப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகளை சிறிய வயதிலிருந்தே கர்த்தருடைய பயத்துல நம்ம வளர்த்த தவறணும்னா வாலிப வயதுல அந்த பிள்ளைகளை கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அவன் சின்ன வயதிலே பிசாசும் விதை போடுவான். நம்ம கவனமாக இருந்து சின்ன பிள்ளைகளை பெரும்ப கையாள வேண்டும். ஆமென். வேத வசனத்தில் அவர்களை போதிக்க வேண்டும். அப்படின்னா தான் அவங்க முதிர் வயதாகும் போது, வளரும் போது அந்த வேத வசனத்தை விட்டு விலகாதபடிக்கு அதுல உறுதியாக இருப்பார்கள். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அந்த சின்ன வயதுல அவங்களுக்கு நல்ல செல்லம் வைத்து கொடுக்கறதுனால அவங்க வாலிப வயசு வரும்போது பெற்றோர்களுடைய கையை விட்டே விலகி போகிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாக நம்முடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு வழி காமிக்க வேண்டும். அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டும். திருத்த வேண்டிய இடத்துல திருத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். வேத வசனம் என்று சொல்லுகிறது கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை, இரக்கமுள்ள வார்த்தை தான், அன்பான வார்த்தை தான், அதே நேரத்துல கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை கூட. ஆமென். இல்லைக்கு இனிப்ப மட்டுமே நீங்க கொடுத்துட்டே இருந்தாச்சுன்னா நாளைக்கு சூரியவேதி தான் வரும். எல்லாம் மிக்சடா என்ன செய்யணும்? எல்லா விட்டமின்ஸும் கலந்து போகணும். இல்ல ஏதோ ஒரு விட்டமின் மட்டும் அதுக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு தீமையில போய்விடும். இதே போலதான் வேதத்துள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருக்கணும். இன்னைக்கு அன்பு மட்டும்தான் போகுது தவிர பிள்ளைகளை திருத்துகிறதே நிறைய குடும்பத்துல பார்க்க முடியவில்லை. வாலிப வயதாகும் போது அவர்களை அடக்குவது மிக கடினமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பாவத்திலே போகாதபடிக்கு அவர்களை கிறிஸ்துவுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை திசை திருப்ப வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், அதன்படி நடக்கிறோம்னா நம்முடைய பிள்ளைகளும் வாழ்வுகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாற வேண்டும். அவர்களுக்கு நாம் முன்னுதாரணம் நாம் காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு மாதிரியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களுக்கு முன்பதாக நான் நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நாம் திருப்ப முடியும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு அந்த இடத்திலே அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி போனான். தாவீதை பாருங்க, தாவீது அந்த பாவத்துக்குள்ள மாற்றான். ஹல்லேலூயா. வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம தாவீது செஞ்ச பாவம், அவன் பெரிய ராஜா, அவன் பாவம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் செய்யலாமா? அதுக்கு இல்ல. ஏன் இன்னைக்கும் தாவீது அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்த பொழுதிலும், ஆண்டவருக்கு பிரியமான மகன் என்று சொன்ன பொழுதிலும் அவர் செஞ்ச பாவத்தை எங்க பைபிள்ல சொல்லி வச்சிருக்கு. எதுக்குன்னு தெரியுமா?
எனக்கும் உங்களுக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எச்சரிக்கப்பட்டு நடக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றவர்களானாலும் இந்த பாவம் யாரை வேண்டுமானாலும் சூழ்ந்து கொள்ளலாம். அதற்கேற்ற விதத்தில் பிசாசானவன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனும் சுற்றி தான் திரிகிறான், பாவமும் சுற்றி தான் தெரியுது. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாலிப பிராயத்தை நீங்கள் வேத வசனத்தின்படி காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. உலக இச்சைகளுக்கு நம்மை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தா தான் நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதை பார்த்துதான், நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்துதான் நம்முடைய தலைமுறைகள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். பாவத்தையும் தள்ளிவிட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற எல்லாரும் விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவை மட்டுமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை மட்டும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ஸ்டைலை மட்டும் நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய அடிச்சுவடை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். அவர் வாழ்ந்த பாதையை மட்டுமே நாம் வாழ வேண்டும். இவ்வளவு சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இவ்வளவு முன்னோர்கள் இருக்கலாம், முதியோர்கள் இருக்கலாம், அநேக ஊழியக்காரர்கள் இருக்கலாம். அவருடைய நல்ல காரியங்களை நாம் எடுக்க வேண்டும். அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவன் இறங்கின உடனடியாக அவன் இயேசுதான் பார்க்கிறான். இயேசுவை பார்த்து அவர் மேல நம்பிக்கை வச்சதுனால அவர்கிட்ட கேட்கிறான், நீரே ஆனால் எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து விட்டு அவர் இயேசு என்று சொல்லி உறுதிப்படுத்தினதுக்கு பின்பதாக பேதுரு அந்த கடலுக்கு மேல நடந்து வரார். பேதுரு நடந்து போகும்போது அந்த கடல் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் கொந்தளிப்பு சில நேரங்களில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த கொந்தளிச்சாலும் ஒரு நேரத்தில் கர்த்தர் அமைதியாக அந்த கொந்தளிப்பை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்மவும் பொறுமையோடு இருக்கணும், பொறுமையோடு ஓடணும். அந்த கொந்தளிப்புக்கு மேலேயே ஓடணும். ஆண்டவரை ஆராதிக்கிறது ஆண்டவரை தேடுகிற கொஞ்சம் விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டே ஆராதித்துக் கொண்டே அந்த கொந்தளிப்புக்கு மேல நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பேதுரு நடக்கிறாரு. இயேசுவை பார்த்து நடக்கிறார் பேதுரு. இயேசுவை நோக்கி அவன் நடந்து சென்று கொண்டிருந்த போது எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பொழுது இயேசுக்கு பக்கத்துல வந்து அங்க பார்த்தானோ அவன் என்ன செய்கிறான்? கீழே மூழ்கி போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதே போலதான். ஆண்டவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை தானே ஆராதிக்கிறோம். நம்ம எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, எங்க பார்த்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையை பார்த்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி நம்முடைய திசைகளையும் சிந்தனைகளையும் அங்கும் இங்கும் திருப்புகிறதுனால தான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில உள்ள கொந்தளிப்பு மாறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவு கவலைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வைத்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெயர் இருக்கு, எல்லா வியாதிக்கும் ஒரு பெயர் இருக்கு. ஆனா அந்த பெயரை விட பெரிய பெயரை உடையவர் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற அப்பாவுடைய பெயர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த உயர்ந்த உன்னத நாமத்தை, நாமமுடைய இயேசுவின் நாமத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படினால கலங்கி போக தேவையில்லை. இந்த கொந்தளிக்கிற காற்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த படவில ஏறின உடனடியாகத்தான் அந்த கொந்தளிக்கிற அந்த கடல் அமைதியாக மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அக்கறைக்கு போய் அவர்கள் ஊழியங்களை செய்தார். ஆகவே இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பார சுமைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நான்காவதாக நாம் இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறதான இடத்துல கண்களை மூடி இந்த வேத வார்த்தைகளுக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த இடத்துல வெளிப்படுவதாக. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.